கார்த்தி ரேவதி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். கார்த்தி, ரேவதி அவங்க 2 ஃப்ரெண்டும் அப்படியே கேஷுவலாக வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. இந்த ஊருக்குள்ளே சுற்றி பார்க்க ஏகப்பட்ட இடம்லாம் இருக்குது. வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றனால வர முடியாதுன்னு சொல்ல முடியல. நம்ம ரேவதினால் அப்படியே வந்து பொடிநடையாக வந்து நடந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பூச்செடியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். வெரைட்டி வெரைட்டியாக 100 கணக்கில் ரோஜா பூலேருந்து எல்லாம் அரிய வகை பூவெலாம் இருக்கும். அதையெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ தெரியுமா சூப்பராக இருக்கும். வாங்க போகலாம், விதவிதமாக ஃபோட்டோ வந்து எடுத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அச்சச்சோ, என்னது இவங்களால நம்ம வேற கடுப்பாக இருக்கோமே. நான் என் புருஷங்கையை பிடிச்சிக்கிட்டு கை வீசி நடக்கிறேன்ல, இதெல்லாம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட். நீயும் வந்து உன் புருஷன் கையை வந்து பிடிச்சிக்கங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ என்ன, நானா பிடிச்சிக்கிறேன்னு சொன்னேன், ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, பிடிச்சிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ பிடிச்சிக்கலன்னா தேவையில்லாத கேள்வியெல்லாம் வேற கேட்பா. என்ன பண்ணுறது, சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இவனுக்கு சாதகமாகவே எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க ஹஸ்பண்டு கார்த்திகையை வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஜோடியாக வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. உடனே அவங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு ரேவதி வந்து சொல்கிறாங்க, என்ன உன் கையை பிடிச்சவன நீ என்ன சிரிக்கிறியா மனசுக்குள்ளே, எனக்கு நல்லா தெரியும். நான் சிரித்ததை நீ பார்த்தியா? டேய் சும்மானு இருடா, நீ அவங்கள வச்சு என்னென்னலாம் யோசிப்பேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? தப்பாகவே புரிஞ்சிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட நான் எதுவும் பேசலை. நீ தான் இப்போ என் கையை பிடிச்ச, நான் ஒன்றும் உன் கையை வந்து பிடிக்கல. என்னடா சந்தர்ப்பம்லாம் உனக்கு சாதகமாக அமையுதுங்கிறனால பேசுறியான்னு ரேவதி வந்து கேட்டுட்ருக்கிறப்ப, நான் முன்னாடி போகிறேன், இல்லாட்டி நான் மாட்டுக்கு ரூமுக்கு போகிறேன், நீ அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்கிற மாதிரி கார்த்தி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ என் கூட வாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ரொமான்ஸாக வந்து அப்புறம் பேசிக்கலாம், வாங்க போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜோடியாக நின்று ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்காக வராங்க போல். அதே மாதிரி அவங்களும் வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து அப்படியே மாஸ் பண்ணி ஒவ்வொரு போஸாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ரேவதி, உன் புருஷங்கையை பிடிக்கவே வந்து யோசிச்ச, ஆனால் இப்போ எங்களை விட ரொம்ப ரொமான்டிக்காக சூப்பராக வந்து போஸ் கொடுக்குறியன்னு சொல்லி கார்த்தியும் ரேவதியும் க்யூட்டாக ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குற மாதிரியும் சாஞ்சு நிற்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ரேவதி ஸ்லிப் ஆகிற மாதிரி, இவங்க கார்த்தி பிடிக்கிற மாதிரி சூப்பராக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வளைச்சி வளைச்சி இவன் என்ன இப்படியெல்லாம் வந்து போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சார், நீங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து போஸ் கொடுப்பீங்கன்னு நான் எதிரே பார்க்கல, எப்படி சார் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லைங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயம்லாம் தெரிஞ்சிருக்க போல இருக்குது. இவனுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. என் புருஷன் எல்லா இடத்துலையும் வந்து கெட்டிக்காரரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார், ரொம்ப சூப்பர். நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி. உடனே நாங்கள் ஹனிமூனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? ஆமாம் அப்படின்னு கார்த்தியால் சொல்ல முடியல. அங்கே இருக்கிற 2 3 பேர் தேனிலவுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த ஹோட்டலில் வந்து வேலை பார்க்குறவங்க. அப்படியாங்க, ரொம்ப சூப்பர். அப்போனா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம், வாங்க வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஹோட்டலில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆர்டர் வந்து பண்ணுறாங்க. பார்க்கலாமே ரேவதிக்கு என்ன பிடிக்கும்னு, நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதே மாதிரி வந்து மாறி மாறி 2 பேரும் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. பண்ணி முடித்தோன்னே, நீங்கள் என்ன அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க, ரேவதிக்கு வந்து ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் வந்து மாயா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடவுளே, இவங்க 2 பேரும் வந்து நம்ம ஆட்டத்தை கலைச்சி விட்ருவாங்க போல இருக்கே, ரேவதியை ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க கார்த்திகிட்ட. இப்போ என்னடா பண்ணுறது, சத்திய சோதனையாக இருக்கேன்னு சொல்லி மாயா வந்து இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று க்யூட்டாக அழகாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஆர்டர் பண்ணுறத ஃபேஸ்க்கு நேராக வச்சுக்கிட்டு அப்படியே மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன மேடம் வேணும்? அப்படியா, எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துருவாயா போயா அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. 2 பேர் க்யூட்டாக அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சார், நீங்கள் உண்மையிலேயே கிரேட் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபாரினர் வந்து வராங்க. யதார்த்தமாக வந்து அட்ரஸ் மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறாங்க. கார்த்தி வந்து பூந்து விளாட்றாங்க அந்த இடத்துல. சூப்பர் சார், நீங்கள் வேறு லெவல் தான் போங்க. என் புருஷனுக்கு சூப்பராக வந்து இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அதை விட அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களே. அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நைட் ஆகிடுது. நைட் ஆனோன்னே இன்னும் என்னென்னலாம் செய்கிறதுக்காக இவன் காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, வாங்க நம்ம ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது, பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அவங்க ஃப்ரெண்டு வந்து கார்த்திக்கும் ரேவதிக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்லாம் வந்து ரெடி பண்ணி கார்த்தி பேரையும் ரேவதி பேரையும் அதில் எழுதிட்டு இவங்க செலிப்ரேட் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் ரேவதிக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. நீ வா ரேவதி, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது. இல்லைப்பா, காலையிலேருந்து நடந்து எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது, நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன், அதெல்லாம் போகலாம், எனக்காக இங்கே இருக்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆகுனா வந்து தூங்கணும் தூங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க, வா கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. எல்லோரும் வந்து பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக நைட் டைமில் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல.
அப்பன்னு பார்த்து கேக் வந்து எடுத்துகிட்டு வராங்க. நாங்களும் ஹனிமூன் கப்புளுக்காக தான் வந்தோம். நீங்களும் அதுக்காக தானே வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அழகா வந்து கேக்கை வந்து கட் பண்ணுங்க. கார்த்தி, ரேவதி 2 பேரும் பிடிச்சி ஒண்ணா தான் கேக் வந்து கட் பண்ணணும். இந்த 4 நாள் நிம்மதியா தான் இருந்துட்டு வரலான்னு நெனச்சேன். இவங்க என்னடா நம்ம அம்மா, அப்பாவுக்கு மேல வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. தெரிஞ்சிருந்தா நாளைக்கே நம்ம ரூமுக்கெல்லாம் வந்து போகாம வீட்டுக்கு கிளம்பிறலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "என்ன ரேவதி, நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. இந்தாங்க கேக்க வந்து கட் பண்ணி மாறி மாறி ஊட்டி விடுங்க" அப்படின்னு சொன்னோனே, அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சுத்தமா வந்து தெரியல அந்த இடத்துல. உடனே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி 2 பேரும் அழகா மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. என்னடா அது, கேக் எடுத்துட்டு வராங்க. ரேவதியாலயும் எதுவும் சொல்ல முடியல. போக போக பார்த்தா இவங்க ரேவதிய ஒண்ணு சேர்க்க வைக்காம விடமாட்டாய்ங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இத நம்ம தடுத்தே ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்த வந்து வாங்கி வச்சிருக்காங்க. நம்ப மாயா உடனே ஒரு பேரட்ட வந்து பணத்த வந்து குடுக்குறாங்க. "நீங்க என்ன பண்றீங்கன்னா, தம்பி ரேவதிக்கு இது மாரி ஒரு ஜூஸ் வந்து குடுத்துருங்க" அப்படின்னு சொன்னோனே, "மேடம் இந்தாப்பா" அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த குடுத்தோன்னே, "சரி மேடம்ங்கிற" மாரி சொல்லிடுறாங்க. அதே மாரி ஜூஸ் எடுத்துட்டு வந்து மாயா குடுத்த ஜூஸ அப்படியே ரேவதிக்கு குடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்டக்க வராங்க. ரேவதி கிட்ட வந்தோனே, "இந்தாங்க மேடம், ஜூஸ வந்து எடுத்துக்கங்க" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து ஜூஸ வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படியே வந்து குடிச்சிடுறாங்க. நம்ம கார்த்தி வந்து குடிக்கவே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில ரேவதி மாட்டுக்கு அசந்து தூங்கிடுவா. அதுக்கப்புறமேட்டுக்கு, "நீ நெனச்சதெல்லாம் எதுவும் நடக்காதுடா. ரேவதி மனசும் மாறாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மாயா ஏதோ சாதிச்ச மாரி, அவங்க இனிமேட்டு இங்க இருக்க வேணாம். கார்த்தி கண்ல பட்டுட்டா பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கடந்து போறாங்க. ரேவதி வந்து ஜூஸ் குடிச்சோனே, அப்படியே வந்து அசந்து தூங்குற மாரி இருக்காங்க. உடனே நம்ம கார்த்தி வந்து ரேவதிய கெட்டியமா புடிச்சிடுறாங்க. "சரிங்க, நான் ரேவதிய கூட்டிட்டு ரூமுக்கு போய் தூங்க வச்சுர்றேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கு மாசா அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேவதி ஜூஸ் குடிக்கும்போது ஏகப்பட்ட ஜூஸ்லாம் அப்படியே ஊத்திட்டாங்க போல இருக்கு. அவங்க ட்ரெஸ்ல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப புடவைய தான் வந்து கட்டியிருந்தாங்க போல இருக்கு ரேவதி. உடனே இந்த ட்ரெஸ்லயே தூங்குனா சரி வராதுன்னு சொல்லிட்டு கார்த்தி அப்படியே மாத்தி வச்சிடுறாங்க போல இருக்கு. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. ரேவதி மாட்டுக்கும் வந்து எந்திரிக்கிறாங்க. அப்பாடா! இன்னைக்காவது என் ஃப்ரெண்டு கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நம்ம மாட்டுக்கு அவங்க பக்கமே போகக்கூடாதுங்கிற மாரி கண்ணாடியில முன்னாடி எந்திரிக்கிறாங்க. ஏஞ்சி பார்த்தா சுடிதார் போட்டிருக்காங்க. என்னது, நான் சுடிதார் வந்து போட்டிருக்கேன். ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ப ரேவதி. நேத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் கடைசியா வந்து ஜூஸ் குடுத்ததாகவும், அந்த ஜூஸ் குடிச்சோனே இவங்க தூங்குற மாரி இருந்ததும் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உடனே கார்த்தி வந்து கூட்டிட்டு வந்தது படிக்கட்டுல. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. அப்பனா இவன் தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு கேட்போம்ன்னு சொல்லி தலாணி எடுத்து அப்படியே கார்த்தி மேல வந்து தூக்கி வந்து எறியிறாங்க. இது இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் தான் தோணுதுன்னு ரேவதி நடந்த விஷயத்த தப்பா வந்து புரிஞ்சுக்கிற மாரி காட்டி எபிசோட அருமையா மாஸா வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.